ஹரே கிருஷ்ணா. திருக்குறுங்குடி மலை முதல் முறையாக மலை ஏறுறோம். சுமார் 1.25 மணி நேரம் ட்ராவல் ஆமாம் நடந்து போனோம்னா. பாருங்கள், திருக்குறுங்குடி நம்பி ஆறு ஓடிட்டுருக்கு பக்கத்தில். மேலே போய் கோவிலை தரிசனம் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல் வீடியோவும் காமிக்கிறேன். நம்ம திருநெல்வேலியில் நவத்திருப்பதி தரிசனம் பண்ணிவிட்டு இந்த திருக்குறுங்குடி மலைமேல் நம்பிக்கை தனிப்பட்ட முறையில் நான் தனியாக தான் வந்தேன். எப்படின்னா, நான் திருநெல்வேலியிலேருந்து பேசஞ்சர் ட்ரெயின் ஒன்று இருக்குது, வள்ளியூர் அப்படிங்கிற ஸ்டேஷன் நாங்குநேரி தாண்டி வரும். அந்த ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டேன். அங்கே எனக்கு ஒரு நண்பர் இருந்தார், ரொம்ப அவர் தான் உதவி பண்ணார். செக் போஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம திருக்குறுங்குடி திவ்யதேசம் இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து ஒரு 20 நிமிஷம் பயணத்தில் அந்த செக் போஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டருக்கு மேலே வரும். அது வரைக்கும் அவர் பைக்கில் வந்து என்னை விட்டுட்டார். ஸோ இதுதான் அந்த ரூட்டு போகிற வழி. வள்ளியூர்லேருந்து செக் போஸ்ட்டு நான் காலையில் வந்து கரெக்டாக 7:10க்கு ட்ரெயின் ஏறினேன், பேசஞ்சர் ட்ரெயின். 8 மணிக்கெலாம் வந்து வள்ளியூர் வந்தாச்சு. ஸோ 8 மணிக்கு ஸ்டேஷன்லேயே உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து இந்த நம்பி கோவிலுக்கு வர்றேன். இது ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. 5 நம்பி இருக்காங்க, 5 பெருமாள் இருக்காங்க. நின்ற நம்பி, இருந்த நம்பி, கிடந்த நம்பி, திருப்பார்கடல் நம்பி, திருமலை நம்பி, அதாவது இந்த மலைமேல் நம்பி அப்படிங்கிற பெருமாள். இதுதான் வந்து அந்த என்ட்ரன்ஸுங்க, ஆர்ச்சு. மெயின் ரோட்லேருந்து இப்போ ஆர்ச்சுக்குள்ளே வந்துட்டோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் 2 பக்கம் வயல், அப்படியே வந்து தாமிரபரணி ஆறு ஒரு பக்கம், அப்படியே பார்த்திங்கன்னா குளம், ஏரி, ஆறு, அப்புறம் இயற்கை சூழ்ந்த இந்த மேற்கு தொடர்ச்சி மலை. இந்த மலை பேர் மகேந்திரகிரி மலை. அதாவது ஹனுமான் ராமாயணத்தில் வந்து சீதா தேவியை பார்க்குறதுக்கு ஏறின ஒரு மலை. இந்த மலையிலேருந்து தான் அப்படியே தாவவர் கடலுக்கு அந்த பக்கம் ஜம்ப் பண்ணுறாரு இல்லைங்களா, ராமாயணத்தில் வருது இல்லைங்களா, அந்த இடம், அந்த லாஸ்ட்டில் தெரிகிற மலைக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். போகிற வழியெல்லாம் ஃபுல்லாகவே வில்லேஜ் தான், ஒன்றுமே அங்கே கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஜீப், இது போகிற வழியில் இருக்கக்கூடிய மயூரநாதர் சிவாலயம் இது போகிற வழியிலே இருக்குது. இது நம்ம மெயின் ரோட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் நினைக்கிறேன் உள்ளே வரணும். நம்ம கோயில் உள்ளே இன்னும் 10 கிலோமீட்டர் போகணும் நம்பிராயர் மலை, திருமலை நம்பி கோவிலுக்கு. செம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்கு உண்மையிலே வந்துட்டு என்னென்னா, நீங்கள் வெதர் பார்த்து போகணும். சனி ஞாயிறில் தான் மோஸ்ட்லி ஆட்கள் வராங்க. இது தாங்க செக் போஸ்ட்டு. நம்ம உள்ளே வந்துட்டோம். இது வரைக்கும் நம்ம ப்ரைவேட் வெஹிக்கிள் வந்து அலோடு. ஃபஸ்ட்டெல்லாம் வந்து ஜீப் போட்டுட்டு இருந்தாங்க, இப்போ தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்காங்க. நடந்து மட்டும்தான் போகணும். கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருங்க கட்ட அடிவாரத்துலேருந்து. ஸோ யானையெல்லாம் வந்துட்டு போனதோட பட் பயப்பட வேண்டியதில்லை. 100% நம்ம தைரியமாக போயிட்டு வரலாம். ஏன்னா மக்கள் நடமாட்டம் நிறையவே இருக்குது. விடிய காலையில் தான் யானைகள்லாம் வருதுன்னு சொல்லி அவங்க செக் போஸ்ட்டில் சொல்கிறாங்க. இருந்தால் சேஃபாக இருந்தால் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுறாங்க. அங்கங்கே போலீஸ் ஆஃபீஸர்ஸும் அந்த வனத்துறை அதிகாரிகளும் உட்காந்துருக்காங்க. சவுண்டு கேளுங்க. நம்பிராயர் ஆறு, நம்பி ஆறுன்னு சொல்கிறாங்க. நம்ம நடிகர் நினச்சிடாதீங்க, ஆற்று பேர். கேரளா கிட்ட பார்டர் தான் அது. வந்து போகிற வழி இப்படி தான் இருக்கும். கோவில் வண்டி மட்டும்தான் விட்றாங்க மேலே அர்ச்சகர்களோடது. ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் யாருமே அலோடு இல்லை. அப்படி இருக்குங்க, கண்ணாடி மாதிரி இருக்குங்க தண்ணி வந்துட்டு. சான்ஸே இல்லைங்க, சூப்பராக இருக்கார். நம்பி என்ற பொருளுக்கு நம்பிக்கையானவர், அழகானவர், பவித்திரமானவர், பரிபூர்ணமானவர், முழுமுதற் கடவுள், எல்லா குணங்களும் படைத்தவர் தானே, அதான் அந்த பேர் அவருக்கு. காஞ்சிபுரத்தில் நம்ம ராமானுஜர் குரு திருக்கட்சி நம்பின பேர். இங்கே வந்து திருமலை நம்பி, மலைமேல் நம்பி. நிறைய பேர் இந்த திவ்யதேசம் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. திருமங்கை ஆழ்வார் இவரை தரிசனம் பண்ணதுக்கப்புறம் தான் வைகுண்ட பிராப்தம் அடைஞ்சார், வைகுண்டத்துக்கு போனார். அவருடைய திருவரிசு பக்கத்தில் இருக்குது. அது இன்னொரு காணொலியில் காமிக்கிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் இருக்குது. தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரியே இருக்குது. அந்த மீன்கள்லாம் பாருங்கள் எப்படி தெரியுதுன்னு, சூப்பராக வச்சுருக்காங்க. வெயில் காலத்தில் போனால் இந்த மாதிரி அழகானது பார்க்க முடியாது. உள்ளே போகும்போது ஆறை காமிக்கிறேன் பாருங்கள், சூப்பராக இருக்கும். பட் சேஃப்டியும் ரொம்ப முக்கியம். நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக போயிட்டு வரணும். இறை உணர்வோடு போகணும். தயவு செஞ்சு பிளாஸ்டிக் குப்பைகளை எதையுமே அங்கே போட்டுறாதீங்க. வெளியிலே உங்களை செக் பண்ணுவாங்க. இருந்தாலும் நம்மளுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு ஒன்று இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய ஜீவராசிகள் காட்டை அவ்வளோ அழகாக வச்சுருக்கு. யானையாக இருக்கட்டும், குரங்காக இருக்கட்டும், புலியாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், மான், இதெல்லாமே இருக்குது. ஆனால் அவங்களாம் எந்த தொந்தரவும் இல்லை. மனிதர்கள் நம்ம தான் கொஞ்சம் பார்த்து இதை வந்து ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம ஒரு குப்பை கூட நம்ம அங்கே வந்து போட்டுறக்கூடாது. அதனால தான் வெளியில் அவங்களும் செக் பண்ணுறாங்க. பாவம், நம்ம அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. யானைகள் நிம்மதியாக போயிட்டு வந்துட்டுருக்கணும். எதுவும் பிளாஸ்டிக்கோ கண்ணாடியோ அந்த மாதிரி எதுவுமே போட்டுறக்கூடாது. அது மட்டும் நான் உங்களுக்கு ரெக்வெஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். போகிற வழி ஃபுல்லாக இதுதான். பட் பயப்படலாம் வேண்டியதில்லை. நடக்க முடியாது அப்படியெல்லாம் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடந்தே ஆகணுங்க. அவ்வளோ அருமையான இடங்க.
நுரையீரலுக்கு வந்து அவ்வளோ நல்லது. ஏர் ஃபில்டர்ஸ் மாதிரி இந்த ஏசிலெலாம் எப்படி ஃபில்டர் க்ளீன் பண்ணி போடுறோம், அந்த மாதிரி ஒரு மலை ஏறினீங்கன்னா அவ்வளோ க்ளீனிங் ப்ராசஸ் ஆகும். அவ்வளோ ப்ரீத்திங் எக்ஸசைஸு பாடிக்கு அவ்வளோ நல்லது உங்களுக்கு. காடு ஃபுல்லாக இவங்க தான் இருப்பாங்க. நீங்கள் ரொம்ப பார்த்து போகணும். ஏதாவது கவர் எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆபத்து. ஃபுல்லாகவே ஒரு சைடு ஃபுல்லாகவே அப்படியே ஆறு ஓடிக்கிட்டே இருக்குது. நான் மேலே போய் தான் குளித்தேன். இது போகிற வழியிலே இருக்குது. களக்காடு முண்டந்துறை வனத்துறை அப்படின்னு தான் போட்டிருந்தது. இந்த களக்காட்டில் தான் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. கரெக்டாக திருநெல்வேலியிலேருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு. 2 திவ்ய தேசம் இருக்குது. திருக்குறங்குடை மலைமேல் நம்பி கீழே இருக்கக்கூடிய அடிவார கோவில், அதுக்கப்புறம் வானமாமலை பெருமாள். 2 கோயிலுமே செம பிரம்மாண்டமான கோயில். திருக்குறங்குடி கோயில் 20 ஏக்கர் கோயிலுங்க, செம பெருசு ஆக்சுவலாக. தனியாக போகிறது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக. பட் ஆட்கள் நடமாட்டம்லாம் இருந்துச்சு. நான் கரெக்டாக 11:15 ஸ்டார்ட் பண்ணேன். 12:10 மேலே ஏறிட்டேன். மேலே குரங்கெல்லாம் புளியங்காய் பறித்து போட்டுக்கிட்டே இருக்குது. அதை தான் அவங்கெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. பட் நம்ம மற்ற ஜீவராசிகளெல்லாம் தொந்தரவு பண்ணாமல் நம்ம வாட்டில் போய்கிட்டே இருக்கணும். நம்மளுடைய ஃபோக்கஸை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். பட் அவங்க எதுவும் பண்ணலை. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாகவும் நம்ம போகணும். வியூ பாயிண்ட் பாருங்கள், கோவிலோடைய அழகான ரம்மியமான காட்சி. வெற்றிகரமாக நம்ம வந்துட்டோம். அப்படியே பாட்டெல்லாம் கேட்டுட்டு இருந்துச்சு. பாட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. செம்ம கூட்டங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஹைட்டு. 5 கிலோமீட்டர் உங்களுக்கு செக் போஸ்ட்லேருந்து கரெக்டாக 4.5 கிலோமீட்ரு, ஆல்மோஸ்ட் 5 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு மேலே நம்பிராயர் ஆற்றுல வந்து குளிச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா உண்மையிலே சூப்பர். அப்போ தண்ணி இருக்கும்போது தான் நம்ம போகணும். நீங்கள் வெயில் காலத்தில் மட்டும் போயிடாதீங்க, அவ்வளோதான் சுட்டு அடிச்சிரு வெயில். இது வந்து சூப்பரான சீசன். இது வந்துட்டு குளிக்கிறதுக்கு நல்லாவே அங்கே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. பாருங்கள், நிறைய பேர் அங்கே குளிச்சுட்டெல்லாம் இருந்தாங்க. நிறைய ஆட்கள்லாம் இருந்தாங்க. ஃபேமிலியோடலே வந்திருந்தாங்க. அதனால் கட்டாயமான ஒரு விசிட் பாயிண்ட் அது வந்துட்டு. அவ்வளோதான். ஆல்மோஸ்ட் நம்ம வந்து கோயிலுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் ஒரு 1/4 கிலோமீட்டர் நடந்தோம்னா மேலே செப்பல் ஸ்டாண்ட் இருக்கும். அங்கே விட்டுட்டு நீங்கள் போயிட்டே இருக்கலாம். பட் செருப்பு இல்லாமல் வர்றது கொஞ்சம் ப்ரிஃபர்டு இல்லை. ஏன்னா அங்கங்கே நிறைய முள் இருந்துச்சு, சரியான ஷார்ப்பான கல்லெல்லாம் இருந்துச்சு. நீங்கள் அது உங்களுடைய ஹெல்த்தையும் பார்த்துக்கணும். இந்த ஆற்றோட சவுண்டு கேட்குதா? இப்போ பாருங்கள், ஆறை பாருங்கள், சூப்பராக இருக்கும். பார்த்தோன்னே குளிக்கணும்னு தோணுதில்ல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. தண்ணி அவ்வளோ ஸ்வீட் வாட்டர் உங்களுக்கு. மேலே கோயில் தான். இது வந்து ஒரு வாமன கஷேத்திரம், வராக கஷேத்திரம், வாமன புராணம், வராக புராணம், கைசிக புராணம் அப்படின்னு நிறைய சாஸ்திரங்களில் இந்த கோவிலை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஆழ்வார்கள் வந்திருக்காங்க. அதாவது லக்ஷ்மி தேவிக்காக ரொம்ப தன்னுடைய உருவத்தை குறுக்குனார். அதனால் குறுங்குடின்னு பேர். அருமையான டைம் உள்ளே போகும்போது. அப்படியே நாதஸ்வரம், மத்தளமெல்லாம் கொட்ட அருமையான தரிசனம். பெருமாளுக்கு அபிஷேகமெல்லாம் நடந்துட்டு இருந்தது உள்ள. பார்க்குற எல்லாருக்காகவும் அடியேன் வேண்டிக்கிறேன். உங்களுக்கு திருக்குறுங்குடிநாதருடைய ஆசீர்வாதம் தரிசனம் கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். லைஃப்பில் எப்படியாவது விசிட் பண்ணுங்கள். கோவிலோட அருமையான காட்சி நுழைவாயில் இதுதான். திருக்குறுங்குடி ரொம்ப கடினமான இடம்லாம் கிடையாது. அற்புதமான ரம்யமான இடம். நம்ம குழுவாக நம்மளுடைய குடும்பத்தில் எல்லாரும் நம்ம பார்க்கணும். எல்லோரும் போய் லைஃப்பில் ஒரு வாட்டியாவது பார்க்கணும். முதல்லலாம் ஜீப் வசதி இருந்தது, இருந்தாலும் நடந்து போகிறது ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது வந்து அருமையான சீசன். இந்த பிப்ரவரி மாதம் வரைக்கும், மார்ச் மாதம் வரைக்கும் கூட நீங்கள் போகலாம். அதுக்கு மேலே தண்ணி இருக்காது. 2வது வெயில் கொடுமையாக இருக்கும். அது மட்டும் வேணான்னு சொன்னாங்க. அதே சமயத்தில் மழை பெய்கிற டயத்துலையும் கண்டிப்பாக போகவே கூடாது. மார்கழி மாதம்லாம் போனீங்கன்னா சூப்பராக இருக்கும். கோவிலை நம்ம இப்போது பிரகாரத்தை வலம் வரலாம்.
மலை மேல் நம்பி எல்லாருக்கும் கண்டிப்பாக அவருடைய கடாட்சத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. அது ஒரு காலத்து கற்கோயில் 2300 ஆண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்ட கோவில். எவ்வளோ அருமையான வியூ பாருங்கள். ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் திருக்குறுங்குடி நவ திருப்பதி தரிசனம் பண்ணும்போது திருநெல்வேலி வரும்போது வாங்க. காஞ்சி கௌரவாணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.